சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரவை தர்மபுரம் பா சாமிநாதன் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் உகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய நிகழ்ச்சியினை கைலை திரு எல்.கே. முத்து அவர்கள் திருவிளக்கேற்றி சிறப்பித்தார்கள். சம்பந்தர் வாகீத சுந்தரர் திருவாத ஊரர் மத்தே திருமாளிகை தேவர் சேர்ந்தனார் கருவூரர் தள்ளு பூந்துருத்தி நம்பி வரிஞான கண்டராதித்தர் வேளாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணரிடம் பெருமானோடு ஓங்கும் எதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிடாரும் சிவனரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே நனரின ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை மகந்தனே நந்தி மகந்தனே நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை மகந்தனை ஞான கோடுந்தீனை ஞான கோடுந்தீனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை போற்றுகின்றேனே ஆனை முகத்தனை போற்றுகின்றேனே நந்தி மகந்தனை போற்றுகின்றேனே ஞான கோடுந்தீனை போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை போற்றுகின்றேனே 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 ததரின அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ
அன்புடைய மாமனும் மாமியூனி ஒப்புடைய மாதரும் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஒரூரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பானி இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே சதன ஏறூர்ந்த செல்வன் நீயே அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ ஐயன் என்பது குருநாதன் அப்பன் தெரியும் உங்களுக்கு அம்மை தெரியும் ஐயன் என்பது குருநாதன் குருநாதனே சிவன் அர்த்தம் இல்லையா ஆமா குருவே நந்தி என கூறினன் குருவே சிவன் என கூறினன் நந்தி என்பது திருமுறை திருவாக்கு இல்லையா எவன் ஆசிரியரை மறக்காமல் ஆசிரியருக்கு வணக்கம் செலுத்துகிறானோ அவனுக்கு கல்வி சித்திக்கும் ஆமா இல்லையா ஆமா நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆசிரியர்கள் அத்தனை பேரும் நான் மறந்ததே இல்லை எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் முதற்கொண்டு ஆமா அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ இந்த ஒன்பொருள் என்பதுதான் குழந்தை செல்வம் இல்லையா ஆமா ஒப்பற்ற பொருள்ங்கிறத ஒன்பொருள் என்ன ஒப்பற்ற பொருள் எது குழந்தை அட இன்னைக்கு சிலது வம்பு பண்ணலாம் ஏதாவது துன்பம் பண்ணோம் அதுக்காக வேண்டி நாம இது பண்ணக்கூடாது இல்லையா ஆமா எத்தனை பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறான் தெரியுமா ஆமா அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் செல்வம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது அவனுக்கு குழந்தை இருக்காது யாராவது ஒருத்தர் நான் நினைவூட்டி விடுவேன் வேண்டாம் ஆமா அது எல்கே முத்து தெரிஞ்சுக்கிட்டாரு ஒன்பொருளும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ நான் அனுபவிக்க வேண்டியதையும் நீதான் சொல்லணும் அனுபவிக்க வேண்டாததையும் நீதான் சொல்லணும் இல்லையா ஆமா அவன் பார்த்து சொன்னாதான் நாம தப்பிக்க முடியும் இல்லையா இப்ப வேண்டப்படாத பொருள் இப்ப பீடி சிகரெட் அல்லது குடி இல்லையா கடவுளா காப்பாத்தினதான் உண்டு இளமையிலே எனக்கு ஒரு நண்பன் அவன் செயின் ஸ்மோக்கிங் அவன் ஒரு நாளாவது எடே சாமிநாதா நந்தாடா நீ ஒரு சிகரெட் குடிடா அப்படின்னு அவன் சொன்னதும் இல்லை நானும் கேட்டதும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேல நாங்க சிநேகிதமா இருந்தோம் என்ன அர்த்தம் கடவுள் என்ன காப்பாத்திருக்கிறான் இதெல்லாம் உனக்கு வேண்டாம்டா நீ பின்னால தேவாரம் பாட போறவன் இதெல்லாம் உனக்கு வேண்டாமடா அப்படின்னு விலக்கி இருக்கான் இல்லையா ஆமா துய்ப்பனவும்னா அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே அப்ப எல்லாமே கடவுள் தான் இல்லையா மனைவி கூட கடவுள் தான்
அப்படி சொல்ற சாமி சொல்றாரு இல்லையா? ஆமா. இன்னைக்கு சிலது வம்பு பண்ணலாம் இல்லையா? இன்னைக்கு சிலதுகள் வம்பு பண்ணுதுகள், அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது இல்லையா? 99 சரியா இருக்கும் இல்ல, ஒண்ணு சரியில்லைங்கிறத பத்திக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆமா. ஆக மனைவி அது மதுரையில ஒரு அம்மா இருந்தாங்க, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நான் போனா அவங்க வீட்டுல தான் தங்குவேன், வேற எங்கேயாவது தங்குனா அவங்க விட மாட்டாங்க. என்ன ஏன் வேற இடத்துல தங்குனேன் அப்படின்னு கேட்பாங்க. சாப்பாடு இப்படிலாம் சகல உபசாரமா போடுவாங்க. எனக்கு தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடுகள். அவங்க சொல்லுவாங்க, அப்பாவை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொக்கநாசாமியை பார்க்க போனாங்கன்னு அர்த்தம். ஆமா, நான் அப்படி சொல்லி நான் கேட்டதே கிடையாது. அப்பாவை பார்க்க போனேன்னு சொல்லுவாங்க. யாராவது நீங்க யாராவது அப்படி சொன்னது உண்டா? நான் சொல்லல, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இல்லையா? ஆமா, அம்மாவை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அம்மா அப்படி சொல்லி இருந்தாங்க. அதனாலதான் சுவாமி அப்பன் நீ அம்மை நீன்னு சொன்னார் இல்லையா? ஆமா. குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் புரியும் பொல்லேன் குற்றமே பெரிதுடைய. குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் புரியும் பொல்லேன் குற்றமே பெரிதுடைய. கோலமாய நலம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானியல்லேன் நல்லாரோடி சென்றிரே நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கல்லாதொழிந்தேன் அல்லேன் பெருப்பனவும் மிக பெரிதும் பேசவல்லேன். இளம் பொல்லேன் இறப்பதேய மாட்டேன் என் தீவான் தோன்றினே ஏழையேனே ஏழையே. இந்த குலம் என்பது ஒரு பகுதியை காட்டத்தான். இதுல ஒசந்ததும் கிடையாது, மட்டமும் கிடையாது இல்லையா? இப்ப திருத்தொண்ட தொகை எடுத்துக்கிட்டமையானால் 63 நாயன்மார்கள்ல 11 வேளாளர்கள், பறையர்கள், ஏகாலியன், பலையன், பிராமண, கோயில்ல பூஜை பண்றான சிவாச்சாரியார், வேளாளர்கள், எல்லாத்துக்கும் அடியன் அடியன்னு தான் அவர் சுந்தரமூர்த்தி பாடிவிட்டார். இவன் அந்த குலமா அவன் இந்த குலமா அப்படின்னு பார்க்கல இல்லையா? ஆமா, சும்மா ஒரு வகை தெரியணுமா இல்லையா? இது ஒரு வகை, அது ஒரு வகை, அது ஒரு வகை, அது வகை தெரிவித்தான் வச்சான தவிர இதுல ஒத்தியும் கிடையாது, மட்டமும் கிடையாது இல்லையா? ஆமா. ஒரே ஒரு விஷயம், போன மாசம் இங்க ஒரு ஐயர் வந்து பேசினார் இல்லையா? சேக்கிழார் அடிப்பொடின்னு பேர். சேக்கிழார்கிட்ட உயிரே வச்சிருக்காரு அவர். ஆமா, நான் சேக்கிழார் கோயில் திருப்பணி பண்ணும்போது அவர் பையனை கூப்பிட்டு சாமிநாதன் என்ன கேட்கிறானோ அதை கொடுத்துடு அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவையான்னு, இப்ப 10,000 ரூபாய் வாங்கிக்கிங்க, பாக்கி அப்புறமா அனுப்பிச்சிருந்தான் அந்த டாக்டர் இல்லையா? அப்படி நான் 5 ரூபாய் திண்டாடிட்டு நிக்கிறேன். அப்படி எல்லாம் கொடுத்தவர். அவருக்கு இப்ப சமீபத்தில் 75 கொண்டாடினாங்க. அதுக்கு ஒரு மலர் வெளியிட்டாங்க. அந்த மலர்ல ஒண்ணு எனக்கு கொடுத்தாரு. நான் எப்போதுமே என் கையில ஒரு புத்தகம் கிடைச்சதுன்னா அதை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு தான் கீழே வைப்பேன். என் வழக்கம் அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 வண்டி புத்தகம் வச்சிருக்கேன் நான். அவ்வளவு நான் படிச்சதுதான் இல்லையா? ஆமா ஐயாவும். அதுல அவர் என்ன சொல்றாரு? அவர் பிராமணர். கொஞ்சம் கவனமா கேக்குறீங்களா? அவர் பிராமணர். அவரை ஒருத்தன் கேட்டான், உங்களுக்கு அடுத்த பிறப்பு இருக்காது, நீங்க சிவத்தொண்டராக இருக்கீங்க, இருக்காது, இருந்தால் எந்த குலத்தில் பிறக்க நீங்க விருப்பப்படுறீங்கன்னு ஒருத்தன் கேட்டாங்க. கேள்வி ரொம்ப சிக்கலான கேள்வி இல்ல? ஆமா. யாரு? போன மாசம் இங்க பேசினார்ல ஐயர் அவர் இல்லையா? சேக்கிழார்கிட்ட ரொம்ப பிரியம். குன்றத்தூர் வந்தாருன்னா கீழே குப்பையா இருக்கா மண்ணா இருக்கான்னு பார்க்க மாட்டார், திடீர்னு கீழே விழுந்துடுவார். ஆமா, அப்படி. அப்ப என்ன தெரியுமா அவர் பதில் சொல்லியிருக்காரு? வேடிக்கையை பாருங்க. நான் வேளாளர் குலத்துல தான் பிறக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த புத்தகத்தில் இருக்கு. அவர் பிராமணன் தானே, என்ன சொல்லியிருக்கணும்? உயர்ந்த குலம் பிராமண குலம், அதுல தான் நான் பிறக்கணும்னு அவர் சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்படிதான் சொல்லிருக்கணும். அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க எல்லாம். இவர் மாறுபாடா வேளாளர் குலத்தில் தான் நான் பிறக்க நினைக்கிறேன். திருநாவுக்கரசர் அப்படி ஒரு 11 பேர்
சேக்கிழார் வேளாளர் குலத்தவர்கள், இவங்கெல்லாம் தமிழுக்கும் தெய்வத்துக்கும் பெரிய தொண்டு செய்தவர்கள். அந்த குலத்துல தான் நான் பிறக்க விரும்புறேன்னு எழுதியிருக்காரு. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஆமா, நான் அப்ப ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். வேளாளர் நான் வேளாணா, நீ வேளாளர் குலத்துல பிறக்க விரும்புறீங்களா? வியப்பு 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 அப்படின்னு எழுதிட்டேன். அப்புறம் இன்னொருத்தன் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் அவரை, நீங்க இந்த அடியார்கள்ல 63 அடியார்கள்ல எந்த அடியாரை நேர பார்த்து நீங்க பேச விரும்புறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க அவரை, இல்லையா? அதுக்கு சொல்லுகிறாரு, நான் சேக்கிழாரை பார்த்து பேசத்தான் விரும்புறேன் அப்படின்ட்டு, இல்லையா? ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமா, அப்ப செம்பொருள் தான் தேவையை தவிர குலம் தேவையில்லை. இப்ப என்கிட்ட எத்தனையோ பேர் நண்பரா இருக்காங்க, குலத்தை பார்த்துக்கிட்டா இருக்கேன் கிடையாது, எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு போயிட்டு இருக்கும், இல்லையா? ஆமா, தேவையில்லாத ஒன்று. அந்த தேவையில்லாததான் நம்ம நாடு மாட்டிக்கிட்டு இருக்கு. மாட்டிட்டு இந்த பக்கம் ஒரு வதை வாங்குது, இந்த பக்கம் இலங்கையிலிருந்து ஒரு வதை வாங்குது, இப்படி வாங்கிட்டு இருக்கு. தேவைதானா இது? இல்லையா? கடவுள் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு விட்டுடுவோம். இப்படி இந்த திருத்தாண்டகத்துல இப்படி ஒரு அற்புதமான பாடல் இருக்கிறது. குலம் பொல்லேன், குணம் பொல்லேன், குறியும் பொல்லேன், குற்றமே பெரிதுடையேன், கோலமாய நலம் பொல்லேன், நான் பொல்லேன், ஞானி அல்லேன், நல்லாரோடு செந்திலேன், நடுவே நின்ற விலங்கல்லேன், விலங்கல்லாது ஒழிந்தேன் அல்லேன், பெருப்பனதும் மிகப் பெரிதும் பேசவல்லேன், இளம்பொல்லேன், இறப்பதே ஈய மாட்டேன், என் செய்வான் தோன்றினேன் ஏழையேனே. அந்த சொல்ல அடுக்கு போகுது பாத்தீங்களா? ஆமா, எங்கேயும் நீங்க இந்த சொல்ல அடுக்கு நீங்க பார்க்கவே முடியாது. ஆமா, அதை உட்கார்ந்து நீங்க எழுதினீங்கன்னா, குலம் பொல்லேன்னு நீங்க எழுதி விட்டீங்கன்னா அடுத்தது என்னன்னு இந்த கை துடிக்கும் எழுதுறதுக்கு. ஆமா, எனக்கு அப்படிதான் துடிக்குது. ஆமா, அந்த பதிகத்துல அது ஒரு 10 பாட்டு இல்லையா? அந்த பாட்டு அதுல இன்னொரு பாட்டு நல்ல நீதி சொல்லிட்டு போறாரு. அதுல திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில், இங்கே திருநாமம் என்பது அஞ்செழுத்து என்பது நமச்சிவாய மந்திரம். அது ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு போறாரு பாருங்க. 1 திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் 1. ஆச்சா, தீவன்னர் திறம் ஒரு கால் பேசாராகில் 2. ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் 3. உண்பதன் முன்மலர் பறித்திட்டு உண்ணாராகில் 4. அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் 5. அருநோய்கள் வெந்நீர் அணியாராகில் அழியத்தார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்க்கும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. இல்லையா? இதெல்லாம் அவன் செய்தான்னா அவனுக்கு அடுத்த பிறப்பு கிடையாது. இதை செய்யாதவன் அந்த மாதிரி பிறப்பான் அப்படின்னு எழுதி வைக்கிறார், இல்லையா? திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் அவன் மறுபடியும் பிறப்பான், மறுபடியும் பிறப்பான், மறுபடியும் தண்ணி கிடந்து திண்டாடுவான், பெட்ரோல் கிடந்து திண்டாடுவான், அரிசி கிடந்து திண்டாடுவான், இல்லாத திண்டாடுவான். பிறக்கணுமா என்ன? தேவையா நமக்கு? இல்லையா? அஞ்செழுத்த சொன்னானா அவனுக்கு பிறப்பு இல்லைன்னு அர்த்தம், இல்லையா? ஆமா. தீவன்னர் திறம் ஒரு கால் பேசாராகில், தீவன்னர் சிவன், அவனுடைய திறத்தை அவனுடைய அன்பை யார் நினைக்கிறாங்களோ சொல்லுகிறார்களோ அவங்களுக்கு பிறப்பு இல்லை. அவன் சொல்லாதவன் பிறந்து தொலைப்பான் அப்படின்னு எழுதி வைக்கிறார். ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில், திருக்கோயில வலம் வரணும், இல்லையா? ஆமா. இந்த வலம் வர்றது எப்படி வர்றது? சில பேர் கதை பேசிக்கிட்டே வர்றான், இல்லையா? ஆமா. சில பேர் வேக வேகமா ஓடுவான். திருக்கோயில வலம் வர்றதுக்கு என்ன ஸ்பீடு, என்ன ஸ்பீடு சொல்லப்படுகிறது? இப்போ ஒரு மோட்டாரை நாம எடுத்துக்கிட்டோம்னா 5 ஹார்ஸ் பவர், 10 ஹார்ஸ் பவர் அப்படின்னு இருக்கு. அதை திறந்து பார்த்தாக்க அதுக்குள்ள 10 குதிரை இருக்குமா என்ன? 10 குதிரை ஓட்டம் அது, இல்லையா? ஆமா. அப்படின்னு திரு வலம் வரும்போது எந்த ஸ்பீடுல வரணும்? எப்படி சொல்லப்பட்டிருக்கு? எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா
10 மாத கர்ப்பிணி ஒரு குடம் நிறைய, அதாவது மண்குடம் நிறைய எண்ணெய் வாங்கிவிட்டா. இந்த 10 மாத கர்ப்பிணி அதை தூக்கிட்டு நடந்தான்னா எவ்வளவு ஸ்பீட்ல நடப்ப? அந்த ஸ்பீட்ல அந்த கோயிலை சுத்திவார் அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க, இல்லையா? ஆமா. இந்த அது என்னது, பீச்சில் போய் இப்படி நடக்கிறவன் அந்த கோயிலை சுத்தி வரலாம்ல. கோயில் சுத்தி வந்தா புண்ணியத்துக்கு புண்ணியம் ஆச்சு இல்லையா? ஆமா, ஒரு 10 சுத்து சுத்தலாம்ல. அதனாலதான் கோயில் பிரகாரத்தை திறப்பா வச்சான், மண்டபம் போடாம, இல்லையா? ஆமா. ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன்மத பறித்திட்டு உண்ணாராகில். இது என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, விடிய கால வேளையில ஒரு 5 மணிக்கு மேலதான் இந்த பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிக்கும். அதுல உட்கார்ந்து இந்த வண்டு அதுல இருக்கிற தேனை திங்கும். எல்லா பூவிலும் தேன் உண்டு. ஆமா, தேன் இல்லாத பூவே கிடையாது. ஆமா ஆமா. இந்த வண்டு உட்கார்ந்து அதுல குடிச்சு விட்டுதுன்னா, வண்டு வாய வச்சு விடுதா, அது எச்சிலா போச்சு. அந்த பூ சாமிக்கு ஆகாது, இல்லையா? அப்ப அது பூக்கிறதுக்கு முந்தி எடுத்து விடுனா. அப்ப எத்தனை மணிக்கு எடுக்கணும்? 4 மணிக்கு. 4 மணிக்கு எந்திரிச்சதே கிடையாது. இவன் ராத்திரி படுக்கும்போது 12 மணிக்கு படுக்கிறான். காக்கா குருவி எல்லாம் 6 மணிக்கே படுத்துருது. அதுவே தேவையில்ல. மாடு கூட மேய போச்சுன்னா 6 மணி ஆச்சுன்னா தானே வீட்டுக்கு வரான், தேட வேண்டிய தேவையே இல்லை. இவன் 12 மணிக்கு வர்றான், எங்கேயே சுத்திக்கிட்டு எங்கேயே சூதாடி விட்டு. அது வேற இருக்க, சும்மாவா சுத்துறான்? ஐயையோ அநியாயம், ஐயையோ அநியாயம், இல்லையா? காசுக்கு காசையும் ஒழிச்சு கௌரவத்துக்கு கௌரவமும் போய் 12 மணிக்கு வந்து படுக்கிறான். என்ன பண்ணுவான்? 8 மணிக்கு தான் எழுந்திருப்பான். 4 மணிக்கு எந்திரிச்சு இவன் எங்க பூ எடுக்க போறான்? இவன் சிவபூசை பண்ணணும்னு இருந்தா தானே. சிவபூசன்னு ஒண்ணு இருக்கான்னு கூட அவனுக்கு தெரியாது, இல்லையா? ஆமா, சிவபூசை பண்ணணும். மானுட பிறப்பு எடுத்தவன் சிவபூசை பண்ணணும், திருக்கோயில் தரிசனம் பண்ணணும், 5 எடுத்து சொல்லணும், அப்படின்லாம் இருக்கு. ஐயா, முடிஞ்சதை செய்ய, அவ்வளவுதானே. ஹோட்டல்ல வந்து 10 தினசான பலகாரம் போட்டிருக்கான், அத்தனையுமே நீ திங்க போற? உனக்கு வேண்டியது ரவா தோசைன்னா அதை மாத்திரம் வாங்கி சாப்பிட்டு நீ வெளியே வர வேண்டியதானே. உனக்கு டயாபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னா நீ என்னதுக்கு அதை போய் அல்வாவை போய் வாங்கிட்டு இருக்க போற, இல்லையா? ஆமா, அதே மாதிரி உனக்கு 10 விஷயம் அவர் சொல்லிக்காருன்னா 10ல ஏதாவது ஒண்ணு செய்ய. இப்ப நான் என்ன செய்யறேன்? நான் என்ன செய்ய முடியும்? கோயிலுக்கு போய் பாட்டு பாடு. ஆமா, என்ன தயார் பண்ணி விட்டு அருணந்தி தம்பரா என்ன சொன்னார்? நீ காசுக்கு மாத்திரம் பாட்டு பாடாத, கோயிலுக்கு போய் தினந்தோறும் பாடு அப்படின்ட்டாரு. நான் கோயிலுக்கு போய் 50 பாட்டு 60 பாட்டு சொல்லுவேன். ஆமா, எப்படி சொல்லுவேன்? அப்படியா சொல்லுவேன்? அப்படியா சொல்ல நினைக்கிறீங்க? கிடையாது. வேயூரு தோழி மங்கனுடன் உண்ட கண்டம் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமேல நின்று என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு 2 உடனே ஆத்தரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அப்படியே சொல்லுவேன். காசுக்கு எப்படி பாடுறவனே அதே மாதிரி சொல்லுவேன் சாமிக்கும். காசுக்கு நான் அப்படி பண்ணா ஒத்துக்குவானா? என்னடா முணுங்குறான், அடுத்த தடவை நான் கூப்பிடாது அப்படின்னு கூப்பிடுவாரா? முத்து கூப்பிடுவாரு அடுத்த தடவை. நான் திறமை ஒழுங்கா பாண்டாதான் கூப்பிடுவாரு, இல்லையா? ஆமா, அந்த மாதிரி பாடுவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்ன செய்து விடு. ஹோட்டல்ல போனீங்கன்னா உனக்கு வேண்டிய பலகாரம் ஒன்ன சாப்பிட்டுட்டு வெளியில வந்துரு, இல்லையா? ஆமா, சிவத்தொண்டு அத்தனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ முடிஞ்சதை செய்து விடு, இல்லையா? ஆமா. என்ன பாட்டு சொன்ன? திருராமம் அஞ்செடுத்தும் செப்பாராயில் தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராயில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் முன் மலபரித்திட்டு உண்ணாராயில். அப்ப அதுக்கு முந்தைய அதை எடுக்கணும், இல்லையா? இவன் எங்க எடுக்க போறான்? இவன் ஒரு ரூம்ல தான் குடியிருக்கிறான். அந்த ரூம் தான் படுக்க ரூமு, அந்த ஒரே ரூம்ல தான் சமையல் ரூமு, அதுல தான் பாத்ரூமு, எல்லாமே அதுல தான். இவனுக்கு எங்க தோட்டம் இருக்க போகுது? தோட்டம் இருக்கிறாப்புல வீடு வாங்கினான்னு சொன்னா அத வீடு வாங்கறதுக்கு இவனுக்கு விருப்பம் இருக்காது, இல்லையா? இருந்ததுன்னா புண்ணியம் தான், இல்லையா? ஆமா, அப்படி இருந்து பகவானுக்கு எடுத்துக்கொண்டு குடிச்சீங்கன்னா அது ஒரு புண்ணியம் உனக்கு கிடைக்குது, இல்லையா? ஆமா. ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் முன் மத பறித்திட்டு உண்ணாராயில்
அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில். ஐயா தோட்டம் இல்ல, பூ எடுக்க முடியல, ஒரு விபூதி பைய வச்சுக்கிட்டு காலையில எந்திரிச்சோன்னா வச்சுவான்னு விபூதி கூடவா பூச முடியாது? அது கூடவா முடியாது? இதுவும் முடியாதுன்னு சொன்னா அந்த சோம்பேறி பேரை நம்ம பாக்குறதே தப்பு இல்லையா? ஆமா, நான் தலைமாட்டில் விபூதி பைய இல்லாம படுக்க போகும்போது சிவாய நமன்னு விபூதியை பூசிவிட்டு தான் படுப்பேன். சுவாமி என்னை நல்லா தூங்க பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் படுப்பேன். பஞ்சாட்டம் சொல்லிட்டு தான் படுப்பேன். காலையில் எந்திரிச்சோன்னா விபூதி பையத்தான் தொடுவேன். மந்திரமாவது பூரா சொல்லிவிட்டு அப்புறம் சில பிரார்த்தனைகள் சொல்லிவிட்டு தான் எந்திரிச்சு வெளியே போவேன். அப்படி போகாத நாளே கிடையாதுங்க. ஆமா, நிறைய பாட்டு சொல்ல முடியலன்னாலும் ஒரு பாட்டாவது சொல்லி விபூதி பூசிவிட்டு தான் எந்திரிச்சு போவேன். தவறவே மாட்டேன், நடக்காது. ஆமா, அதனாலதான் இப்ப கூட இன்னைக்கு நான் பாட வரும்போது என் நண்பர் ஒரு பையன் அவன் தான் எனக்கு வண்டியில அழைச்சும் போவான். தொண்டை வலிக்குதுடா, நீ 3 இடத்துல பாட போகணும், தொண்டை வலிக்குது, ஒரு டீ வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு கடத்தூரில் போய் ஒரு டீ வாங்கி கொடுத்தோன்னே அவன் டீ வாங்கி கொடுத்தான். குடிச்சுட்டு தான் போனேன். இப்ப அங்க 1 மணி நேரம் பாடிவிட்டு தான் வர்றேன், ஒன்னும் பண்ணல. இப்ப இங்க வந்து வேற 1/2 மணி நேரம் பாடிவிட்டேன். காரணம் என்ன? இந்த டீ பண்ணுதுன்னு நினைக்காதீங்க, இந்த தெய்வ பாட்டு அது பாடின உடனே அந்த இருக்கிற வலியெல்லாம் ஓடி போகுது. அந்த பாட்டுக்கு இருக்கிற மகிமை இது. நான் உடனே கேட்டேன், டே பாலு, நான் தொண்டை வலிக்குதுன்னு சொன்னா அவன்கிட்ட, இப்ப தொண்டை வலி இல்லாம பாடிக்கிட்டே இருக்கேன் பத்தியா, என்ன காரணம் தெரியுமா? டீ பாட சொல்லுதுன்னு அர்த்தம் இல்லடா, அந்த ஞான பாட்டு, அந்த தெய்வீக பாட்டு இந்த தொண்டையில வரும்போது இந்த வலி இலி எல்லாம் ஓடி போகுதுறான்னு சொன்னா பாலு, அந்த பையன் தான். ஆமா, அப்படி வெந்நீர் அணியணும், நமது மத சட்டம் அது. இப்போ ஒரு கிறிஸ்டியனை பாருங்க, பணக்காரனா இருந்தா பெருசா ஒரு சிலுவை தங்கத்தினால செய்து போட்டிருக்கான். ரொம்ப ஏழையா இருந்தா என்ன பண்றான்? இந்த செல்லூர் ஆயில இருக்கு பாருங்க, அதை வாங்கி போட்டுறான். நம்ம இருக்க உத்ராசம் போடுறானா, இப்ப கொஞ்சம் போடுறாங்க, இப்ப கொஞ்சம் தேவலை இல்லையா? ஆமா, ருத்ராட்சம் போட்டா அதுல படுற தண்ணி உடம்புல பட்டதுன்னா கங்கைக்கு சமானம்னு எழுதி வைக்கிறாங்க இல்லையா? ஆமா, நான் எப்போதும் பாத்தீங்கன்னா கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருப்பேன். கட்டுறது முன்னெல்லாம் பவுன்ல போட்டிருந்தேன், அது பெரிய தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப போடுறது இல்லை, சும்மா கயத்திலேயே போட்டு. ருத்ராட்சம் தான் நமக்கு தேவை இல்லையா? ஆமா, அப்படி எல்லாருமே போட்டுக்கலாம். சிவமணி என்று அதற்கு பேர், தவமணி என்று அதற்கு பேர் உண்டு இல்லையா? அதை தரித்து கொண்டா தவம் நமக்கு சித்திக்கும் இல்லையா? ஆமா, சிவனுடைய கண்ணிலிருந்து வந்தது அது, அதுக்குதான் உருத்ராட்சம்னு பேரு இல்லையா? ஆமா, உருத்ர சிவன், அட்சம் கண்ணு. அதை போட்டுக்கிட்டா கரடி, புலி, சிங்கம், பாம்பு இதெல்லாம் வராது அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. எல்கே முத்து கேட்கிறாரு, நான் சாஸ்திரி நகர்ல இருக்கிறேன், அங்க எங்கேயா கரடி வரப்போகுது, அங்க எங்கேயா நல்ல பாம்பு வரப்போகுது? ஐயோ, உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவனே நல்ல பாம்பை விட கொடியவன் தெரியுமா? நல்ல பாம்புன்னு ஒண்ணு தெரிய வர வேண்டிய தேவையே இல்லை, அடுத்த வீட்டுக்காரனே போருமானது இல்லையா? ஆமா, ஐயோ ஐயோ, நான் அப்படித்தான் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுள் தான் என்னை காப்பாத்திட்டு இருக்கான். ஆமா, அந்த மாதிரி துன்பம் எல்லாம் வராது இந்த ருத்ராட்சம் போட்டுக்கிட்டா. ஆமா, நோய்கள் கட வெந்நீர் அணியாராகில். நான் ஒரு காலத்துல நோய் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்க போன ஆளுனா. ஆமா, கடவுள் என்ன காப்பாத்தி விட்டான். இந்த தற்கொலை பண்ணிக்க ஒருத்தன் போனான்னா அவன் தற்கொலை பண்ணிக்க முடியாது, கடவுள் காப்பாத்தி விட்டுருவான். ஒரு பெண்ணை கற்பழிக்க ஒருத்தன் போனான்னா கற்பழிக்காதவாறு கடவுள் காப்பாத்தி விட்டுருவான். ஆமா, அதையும் மீறித்தான் நடக்குது இல்லையா? ஆமா, ஒருத்தன் தண்ணியில விழுந்து சாக போனான்னா சாக அடிக்காத அந்த தண்ணி, ஆமா, காப்பாத்தி விட்டுடும். நான் ஒரு பெண்ணை 2 பெண்ணை தூக்கி இருக்கேன் அப்படி தண்ணியில இருந்து. ஆமா, நானும் ஒரு பெரியவரும் கரையில் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப இருக்கிற பண்டாரசனத்துக்கு மிந்தி இருந்தவர் அவர், பண்டாரசன் போகிறதுக்கு மிந்தி நானும் அவரும் ஒரு குளத்தாங்கரையில பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு பெண்ணு அப்பதான் தண்ணியில மேல வந்து கீழே போறா. சாமி சாமி, ஒரு பொண்ணு தண்ணியில விழுந்துட்டான்னு, ஓடுறா தூக்குடான்னு.
படியில கடகடன்னு ஓடனா விழுந்தேனா வழுக்கிட்டு ஓடி போய் தண்ணியில மூழ்கி அவளை தூக்குன. வயசு வந்த பெண்ணு ஏதோ காரணத்துல விழுந்துட்டா. கட்டி பிடிச்சுக்கிட்டா என்ன. அவளை தூக்கிட்டு என்னால கரையில ஏற முடியல. கரையில ஏறினா இந்த கைய பிரிக்க முடியல. என்ன இப்படி பிடிச்சுக்கிட்டா பாருங்க, இந்த கைய பிரிக்க முடியல. ஆமா, ஏன் இந்த பயத்துல அப்படி கட்டி பிடிச்சுக்கிற இல்லையா? ஆமா, அந்த மாதிரி அப்படி விபூதி அணிந்தால் இந்த மாதிரி பாவங்கள் நமக்கு வந்து சேராது இல்லையா? ஆமா, பாருங்க, ஒருத்தன் என்ன பண்றான், கார் வாங்கணும்னா 78 ஒரு நம்பர் போடுறான், 786 ஒரு நம்பர் போடுறான். யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? நீங்க சிவாய நமன்னு எழுதி வைக்கிறீங்களா? எல்கே முத்து எழுதியிருக்கிறாரா அவர் கார்ல சிவாய நமன்னு? எழுதலையா? ஆட்டோவில் எழுதிருக்கீங்களா? பரவாயில்ல. ஆட்சி எழுதிக்கிறாரா? ஆட்சி சரி, ஆட்சியை கேட்டாதான் தெரியும். எனக்கு எப்போதுமே ஆட்சியை தான் கேட்பேன். என்ன ஆட்சி ஐயா அப்படி இருக்காரு. ரொம்ப நாளா பழக்கம், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பழக்கம். அருநோய்கள் கட வெந்நீர் அணியாராகில் அடியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படின்னு வருத்தப்படுறாரு. இதுல திருத்தாண்டகங்கிற பகுதியில வருது இல்லையா? ஆமா, நீங்க புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம், இப்படி கேட்டு விடலாம். அதனாலதான் ரெக்கார்டு பூரா பாடி வச்சிருக்கிறேன், அதை போட்டும் கேட்கலாம் இல்லையா? ஆமா. அப்புறம் அந்த பதிகத்துல நல்ல அற்புதமான பாடல்கள்லாம் சொல்றாரு. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து, சங்கநிதி பதுமநிதின்னு 2 இருக்குதான், அது தேவேந்திரன் இருக்குதான். அது அளவில்லாத செல்வமா. அது சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து அரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். அந்த செல்வத்தை நான் மதிக்க மாட்டேன்டா அப்படிங்கிறாரு. எப்படி? துறவிக்கு வேந்தன் துரும்பு இல்லையா? ஆமா, வள்ளற் பெருமான் எழுதினார், எனக்கு கிடைத்த காசுகளை எல்லாம் குளத்திலே எறிந்தேன், கேணியில் எறிந்தேன், ஆனால் கடவுளே நீ கொடுத்த குணத்தை எரிகிலேன் வச்சிருக்கேன்னு எழுதுறார். எப்படி? நாம் என்ன பண்ணுவோம், அவன் கொடுத்த குணத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு காசை மாத்திரமா மடியில் வச்சு. அதான் ராமலிங்க சாமிக்கு நமக்கு வித்தியாசம். திருநாவுக்கரசருக்கு நிறைய பொன்னும் பொருளும் கிடைச்சது, வாரி குப்பையோடு குப்பையா கொட்டினாரு. நாம கொட்டுவோமான்னு கேட்கிறேன். நல்லா இருக்குது. ஆமா, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். அந்த செல்வத்தை நான் மதிக்கவில்லைன்னு எழுதிவிட்டாரு இல்லையா? முற்றுவந்த பட்டினத்தடிகள் இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் இனத்தில் சேர்ந்தவர் தானே அவர். பட்டினத்தடிகள் குபேரனே பட்டினத்தாரா பிறந்தான் என்று வரலாறு இல்லையா? காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கேன்னு எழுதி கொடுத்தான் பையன். தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சு விட்டு கவ்வியின் ஆண்டியா தெருவுக்கு போயிட்டார். நாம போக தயாரா? முடியுமா? கிடைக்காது. அந்த துறவரம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. நாம கௌபீனத்தை கூட பத்திரமா காப்பாத்திக்கிறோமே இல்லையா? முற்றும் துறந்த பட்டினத்தடிகள் கௌபீனத்தை கட்டிட்டு தெருவில் போக ஆரம்பிச்சிட்டான். ஆமா, அப்படி தபஸ்ரோட் அவ பட்டினத்தார் பாடின பாடல்கள்னா 11ஆம் திருமுறையில இருக்கிறது. அபூர்வமான பாடல்கள். ஆமா, அது வரும்போது நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில். சிவனுக்கு அடியவராக இருக்கிறவன் அவன் குஷ்டரோகியாயிருந்தாலும் சரிதான், அவன் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு எழுதி வைக்கிறார். மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு? எவன் குஷ்டரோகியா இருக்கானா அவன் காலை போய் நல்லா தொடச்சு விட்டு நல்லா பஞ்செல்லாம் வச்சு கட்டி விட்டு, கால் சரியா இருக்காப்பா, நான் நாளைக்கு வந்து உன் காலை கட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. செய்வோமான்னு கேட்கிறேன். தொட்டு பாப்போமா அவனை? மகாத்மா காந்தி செய்தார். இவர் சொன்னாரு, அவர் செய்தார். ஆமா, அதனாலதான் மகாத்மான்னு அவருக்கு வந்தது இல்லையா? ஆமா. அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும்
கங்கைவார் சடையார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. அந்த குஷ்டரோகி சிவன் அடியாருக்கு அடியாரா இருந்தான்னா அவன் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு எழுதி வைக்கிறாரியா அப்பன். எவ்வளவு பெரிய நீதி பாத்தீங்களா இல்லையா? கிடைக்குமா? இது கிடைக்காது. 99 பதியம் திருத்தாண்டகர் அப்படிங்கிற தலைப்புல இவர் எழுதுறாரு, எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஏன்? பின்னால வர்றவன் தான் படிச்சு பார்ப்பான், எவனாவது ஒருத்தன் அதைப்படி நடப்பான் அப்படின்னு எழுதி வச்சாரு. நம்ம தொட்டே பார்க்கறது இல்ல. சத்தியம் பண்ணி விட்டோம், தேவாரமா நான் தொட மாட்டேனே அப்படின்னு. கிறிஸ்டியன் பைபிளை கையில தூக்கிட்டு போறான், முஸ்லீம் குரான் கேட்கிறான். இவன் கடவுள். நான் 50 வருஷமா தேவாரம் பாடித்தான் பாக்கிறேன். போன வாரம் அப்படித்தான் சொல்லிவிட்டேன். அப்புறம் ஒருத்தர் திருவாசகத்தை உணர்ந்து காட்டினார், அதை வச்சிருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு. நீ ஒருத்தன் வச்சிருந்தா போருமான்னு கேட்டேன் நான் அவரை. ஆமா, பஸ்ல பாருங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆணு பொண்ணு அத்தனையும் ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு போகுது இல்லையா? அந்த மாதிரி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நான் அந்த ஏன் பேச்சை விடுவேன் இல்லையா? ஆமா, அது வரைக்கும் விட மாட்டேன். இந்த பதிகத்துல நல்ல அழகான தமிழ்ல திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு செய்யுள்ளே கிடையாது, செய்யுள் இலக்கணத்துல கிடையாதுன்னு எழுதி வைக்கிறார் ஆசா ஞான சம்பந்தம். இதை இவர் தனியா உண்டாக்கினார் இத இல்லையா? ஆமா, உண்டாக்கி அதுல வெற்றியும் கண்டு விட்டார். எவ்வளவு பாட்டு இருக்கு? கிட்டத்தட்ட 1000 பாட்டு இருக்கு. இனி 10 பாட்டு எழுதினவனுக்கு எல்லாம் எவ்வளவோ பட்டங்கள்லாம் கிடைக்குது. 1000 பாட்டு எழுதி வச்சிருக்கிறான், அவங்க என்ன பட்டம் கொடுக்கிறது? அதனாலதான் நமது முன்னோர்கள் அவங்களை கடவுளாக நினைத்து கோயில்ல வச்சு வணங்கினாங்க. ஆமா, கோயில்ல 4 பேர் விக்கிரகம் இருக்கு இல்லையா? இங்க கோயில்ல இருக்கிறவன் தேவாரத்தை வெறுத்தான், அந்த சாமியை எடுக்க முடியாதவனால. காஞ்சிபுரத்துல ஒருத்தன் எடுத்துட்டான், ஊர்ல இருக்கவன் பிடிச்சுக்கிட்டான். அவனை வச்சிரியா இல்லையா கொண்டாந்துங்க அப்படின்னுட்டான் இல்லையா? ஆமா, முன்னோர்கள் கோயில்ல வச்சிருக்கிறான் பாத்தீங்களா 4 பேரை. நீங்களா வச்சீங்க? நான் வச்சேன். ராஜராஜ சோழன் இருக்கும் போதே இருந்தது அல்லவா? ஆமா, அந்த உயர்ந்த பதவியை நமது முன்னோர்கள் செய்திருக்கிறாங்க. நீங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? ஆமா, 4 பேர் இல்லாத கோயில் இல்ல, சில கோயில்கள்ல இருக்க இல்ல, அது அப்புறமா பாத்துக்கணும் அல்லவா? இப்படி திருத்தாண்டகம் கிட்டத்தட்ட 99 பதியம் 1000 பாட்டுக்கு மேல அவர் பாடி வச்சிருக்கிறார். திருத்தாண்டகத்தை வரைக்கும் நான் சொல்றேன், 6ஆம் திருமுறைன்னு அதுக்கு பேரு அல்லவா? ஆமா. அப்புறம் இப்ப நான் இந்த திருத்தாண்டகம் என்ற பகுதி தானே உங்களுக்கு நான் பாடி காட்டிக்கொண்டு இருக்கிறேன். அநேகமா இந்த வாரமோ அல்லது அடுத்த மாசமா நான் முடிச்சு கொள்ளுவேன். அடுத்தது சுந்தரர் வரலாற்று முறையில பதியம் பதியமா படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கடவுள் என்ன சொல்லுவானோ என்ன செய்வானோ இல்லையா? ஆமா, வரலாற்று முறையில. இப்ப திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் வரலாற்று முறையில சொல்லல. அதனால வரலாற்று முறையிலேயே, வரலாற்று முறையை யார் சொல்லி வச்சிருக்கிறது? யார் சொல்லி வச்சிருக்கா? தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் சொல்லி வச்சிருக்கார். ஆமா, தெய்வ சேக்கிழார் பெருமான் இல்லைன்னா எந்தெந்த பதியம் எப்ப பாடினதுன்னு யாருக்குமே தெரியாம போயிருக்கும். மாணிக்க வாசகருக்கு அவர் சொல்லல, தெரியலையே. ஆமா, அதனால தெய்வ சேக்கிழார் பெருமான் தான் நமக்கு அந்த புண்ணியத்தை செய்து கொடுத்தவர். அடுத்தது திருவொற்றியூர் திருத்தாண்டகம் ஒன்று சொல்லி பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்கு. அவன் மண்ணல்லை விண்ணல்லை அப்படின்னு அல்ல, அவன் அதல்ல இதல்ல இதல்ல அதல்ல அதல்ல அப்படின்னு சொல்லிட்டே போறார். இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, அது இலக்கணப்படி எதிர்மறையோ என்னமோன்னு சொல்றாங்க. அத நான் தேவாரம் படிச்சேன், இசை படிச்சேனே தவிர தமிழ் இலக்கணம் படிக்கிறதுக்கு எனக்கு பத்தல. இது 2 படிக்கிறதுக்கே ஆயுள் சரியா போச்சு. நான் எங்க அதை படிக்க போறேன் இல்லையா? ஆமா, இன்னொரு பிறவி எடுத்தாதான். மண்ணல்லை விண்ணல்லை வலயம் நல்லை மலையல்லை கடலல்லை
வாயும் அல்லை எண்ணல்லை எழுத்தல்லை எரியும் அல்லை இரவல்லை பகலல்லை யாவும் அல்லை பெண்ணல்லை ஆணல்லை பேரும் அல்லை பிரிதில்லை ஆனாயும் பெரியாய் நீயே உன்னல்லை நல்லோர்க்கு தீய இல்லை உணர்வறிய ஒத்தியூருடைய கோவே. அந்த இல்லை 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 என்பது எப்படி வருது பாத்தீங்களா? கடவுளே கடவுளே. நான் ஒரு காலத்துல சினிமா பாட்டை பாத்துக்கிட்டே பார்த்தேன். ஆஹா என்ன அழகா இருக்குடா. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்தே அப்படி பாடிட்டு கிடந்தவன். ஏழாவது பாட்டெல்லாம் பாடிட்டு கிடந்தவன். திரும்பி நான் தேவாரத்துக்கு வந்தேன். கடவுளே அந்த பாட்டெல்லாம் விட இப்படி இனிக்குதுடா இது இல்லையா? ஆமா, யாராவது தேன் தேனா பாடி வச்சிருக்காரு. கிடைக்குது, கேசட் கிடைக்குது இப்போ. அபூர்வமான பாட்டு. பாபனா சிவன் எழுந்தது. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து. அந்த அது மாத்திரம் இல்ல, நமது நாட்டு சங்கீதம் வருது அதுல. இன்னைக்கு வர்றத பூரா டங்கு டக்கா கிட்டக்கா டங்கு டக்கா இப்படி குதிக்கிறது தான். இதுல இந்த பொம்மநாட்டிகள் ஆம்பளையாவது கொஞ்சம் தேவையில்ல. இந்த பொம்மநாட்டிங்க கடவுளே கடவுளே கடவுளே. நம்ம நாடு என்னத்துக்கு ஆகுமோ, மழை பெய்யுமோ என்னமோ தெரியல இல்லையா? ஆமா, நான் டிவியில அது வந்துன்னா மூடி தொலைச்சு விடுவேன், கேட்கறதே கிடையாது இல்லையா? அந்த யாராவது அவர் பாடினது பூரா நம்ம நாட்டு சங்கீதம். சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்த அற்பப்பணப்பே பிடித்தே அத்தரையே புகழ்வார். என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா கருத்து இல்லையா? இது விஜயநகர் இல்ல. ஆமா, நாவால் பொய் புகழ்வார். பாமனாசிவன் பாட்டு என்ன கருத்து பாத்தீங்களா? ஆமா, அழகான பாட்டு. அப்படி இந்த திருத்தாண்டகத்துல அப்படி இந்த பாட்டு வருவதை நான் பார்க்கிறேன். அடுத்தது திருக்கழுக்குன்றத்துல 2 பாட்டு தான் பாடியிருக்கார். 2 பாட்டு தான் இருக்கு இல்லையா? ராஜராஜ சோழன் தேடி எடுத்தான். எத்தனையோ பதிகங்கள்ல பாடல்கள் காணா போச்சு, செல்லரிச்சு விட்டது. ஆமா, இப்ப நாம என்ன பண்றோம்? அதை படிச்சுக்கிட்டே வருவோம். 2 பாட்டு தான் இருக்கு, பாக்கி பாட்டு இல்ல அப்படின்னு பேசாம இருப்போம். இதை எடுத்தான். யார் எடுத்தது? ராஜராஜ சோழன் இல்லையா? நம்ம மறக்க கூடாது. அவன் தனக்குன்னு ஒரு அரண்மனை கட்டிக்கிட்டானா இல்லையே? உலகத்திலேயே பெரிய கோயிலா கட்டினான். அவன் சமாதி எங்கேயோ ஒரு வாழைத்தோட்டத்துல கிடக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சிக்காரன் இப்பதான் அதை திரும்பி பார்க்கலாம்னு நினைக்கிறான் இல்லையா? ஆமா. ஐயோ நடராஜா, பாட்டி பாட்டெல்லாம் போச்சேன்னு கதறினான். நடராஜ பெருமான் சொன்னார், அமைதியா இருடா ராஜராஜனே, அமைதியா இரு. உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்துவிட்டு நானே செல்லரிக்க செய்து விட்டேன்னு சொல்லிவிட்டார். தீர்ப்பு வந்துருது பாத்தீங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல தீர்ப்பு. அப்பதான் அமைதி வந்தது அவனுக்கு இல்லையா? ஆமா. திருக்கழுக்குன்றத்துக்கு 2 பாட்டு இருக்கு. மூவிலை வேர் கையானை மூர்த்தி தன்னை முகு பிணக்காடு உடையானே முதலானே ஆவினில் 5 உகந்தான் தன்னை அமரர் கோனை ஆளாலம் உண்டு கொண்ட ஐயன் தன்னை. இந்த நை நை நைன்னு முடியுது பாத்தீங்களா? எத்தனை நை முடிகிறது? ஆமா, ஒருத்தர் என்ன பண்ணினாரு, ஒரு 1000 பாட்டு எழுதிட்டு வந்து முருகன் பேர்ல எழுதிட்டு வந்து ஏறிட்டு கொண்டாந்து கொடுத்து பிரிண்ட் வேற பண்ணிவிட்டார். 1000கணக்கில் பணத்தை போட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டார். அதை கொண்டாந்து அந்த புத்தகத்தை கொடுத்தார். உங்க பாட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்புறமா பாத்துக்குவோம். ஒரு தேவார புஸ்தகம் வாங்கி அதை ஒழுங்கா அந்த புஸ்தகம் பூரா படிச்சு பாருங்க. அந்த செய்யுள் நடை எப்படி போகுதுன்னு பாருங்க. அந்த மாதிரி எழுத கத்துங்க. அப்படியா? அப்படி திருப்பூர் புஸ்தகம் ஒன்று வாங்குங்க. அதை அப்படியே படிச்சுக்கிட்டே போய் பாருங்க. அந்த எதுகை மோனை எல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பாட்டு எழுதி பாருங்க. அப்படியா? பாக்குறேன்.
இல்லையா? ஆமா, தமிழ் அங்க இருக்கிறது. இந்த நை நைன்னு எப்படி முடியுது பாத்தீங்களா? ஆமா, பூவின் மேல் நான் முகனும் மாலும் போட்ட உணர்வறிய பெருமானே, புனிதன் தன்னை காவலனை கழுக்குன்றம் அமர்ந்தான் தன்னை. முன்ன எல்லாம் கழுவு வந்துகிட்டு இருந்தது. 2 நாளைக்கு முந்தி என்னமோ திருக்கழுக்குன்றத்து திருவாசகம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். காலையில எழுந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் திருவாசகம் தான் சொல்லுவேன். முதல்ல தோத்திரம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு, பிரார்த்தனை எல்லாம் முடிச்சுக்கிட்டு, அப்புறம் நித்திய கர்மானுஷ்டானம் முடிச்சுக்கிட்டு, அப்புறம் உலாத்தன்னு போவேன். போனா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல திருவாசகமே சொல்லிட்டு இருப்பேன். அதுல திருக்கழுக்குன்றம் திருவாசகமும் வரும். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன்னாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வரும், துன்பமே துடைத்து எம்பினான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என்கினை ஒத்தனில் கணக்கில்ல திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஐயோ, இந்த 2 கழுகு வந்துகிட்டு இருந்தது. 2 மகரிஷிகள்னு சொல்லுவாங்க. 2 மகரிஷிகள்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2ல 1 போச்சு. 1 வந்துகிட்டு இருந்தது. அதுவும் இப்ப வர்றதில்லை இல்லையா? நாம பண்ண புண்ணியம் அவ்வளவுதான் இல்லையா? இப்ப கழுகே வர்றதில்லை. கழுக்குன்றம்னு அதுக்கு பேர் இல்லையா? ஆமா, அந்த கழுவுக்கு சாப்பாடு போடும்போது அந்த ஐயா என்ன சொல்லுவாரு, பாவிகள்லாம் எட்ட போயிடுங்க, நீங்க நிக்காதீங்க அப்படின்னு. இப்ப அது கழுகே வர்றதில்லை. இப்ப எல்லாருமே பாவியா போயிட்டோம் நாமெல்லாம் இல்லையா? ஆமா, அந்த ஊர்ல இப்படி ஒரு அற்புதமான ஒரு பாட்டு. பல்லாடு தலை சடை மேல் உடையான் தன்னை பாய்புலி தோல் உடையானை பகவன் தன்னை சொல்லோடு பொருளறுத்துமானான் தன்னை சுடருருவில் என்பரா கோலத்தானே அல்லாத காலனை முன் அடர்த்தான் தன்னை ஆளின் கீழ் இருந்தானே அமுதானானே கல்லாலை புனைந்தளும் காபாலியை கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் நானே அப்படின்னு 2 திருத்தாண்டம் தான் அந்த ஊருக்கு இருக்கு இல்லையா? ஆமா, அது தில்லைக்கூத்தன் சொன்னா, உனக்கு வேண்டியதை மாத்திரம் நான் வச்சிருக்கேன், நீ வருத்தப்படாதே அப்படின்னு அவன் பதில் சொல்லிவிட்டான் இல்லையா? அதுக்கு மேல நாம வருத்தப்படுறதுக்கு இல்லை, நாம வருத்தப்படவும் இல்லை இல்லையா? ஆமா, இருக்கிறதே படிக்கிறதுக்கு நமக்கு யோகியதை இல்லை, இன்னொன்னு பத்தி நம்ம கவலைப்பட போறோம் இல்லையா? ஆமா என்று சொல்லிவிட்டு அடுத்தது போற்றி போற்றி என்று வரும். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமையால் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி அப்படின்னு போற்றி திருத்தாண்டகம்னு அதுக்கு பேர். திருக்கைலாயத்துக்கு 3 பதியம் இருக்கு. வஞ்சனை இல்லாம 3 பாடி வச்சிருக்க. ஒரு பாட்டு பாட முடியுமா? 10 பாட்டு பாட முடியுமா? 30 பாட்டு பாடி வச்சிருக்கிறார். கடவுளே கடவுளே, உருண்டு உருண்டு போனார், நடந்து நடந்து போனார், உருண்டு உருண்டு போனார், உடம்பெல்லாம் தேஞ்ச ரத்த விளாரி ஒரு பக்கமா கிடக்கிறார் கைலாய மலையில. சிவன் பார்த்தான், ஐயோ இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு பாட்டு பாடணுமே, ஒரு செத்து போடுவானோ என்னமோ அப்படின்னுட்டு அங்க ஒரு முனிவர் வடிவத்தில் வந்தான். ஏப்பா எங்க போற அப்படின்னு கேட்டான். அதுக்கு நாவுக்கரசர் அந்த ரத்த விளாரியில படுத்திருக்காரு. இப்பெல்லாம் கைலாயத்துக்கு ஈஸியா நம்ம எல்கே முத்து கூட போயிட்டு வந்துடும். இப்ப 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா போயிட்டு வந்துடலாம் இல்லீங்களா? ஆமா, அதுக்குன்னு ஒரு பெரிய கம்பெனியே ஈரோட்டில் இருக்கு, அதுக்கு பிரான்ச் கூட இப்ப மெட்ராஸ்ல இருக்காப்புல இருக்கு. பணத்தை கட்டிட்டு அவன் அழைச்சு கொண்டு போய் பத்திரமா அழைச்சு கொண்டாந்து விட்டுறான் இல்லையா? அப்பெல்லாம் முடியாது இல்லவா? ஆமா. அப்போ அந்த முனிவர் வந்து கேட்டாரு நாவுக்கரசர, ஏப்பா மனிதர் போகக்கூடிய இடமா திருக்கைலாயம், அது உனக்கு முடியுமா? பேசாம திரும்பி போ அப்படின்னு சொன்னார். பெரிய புராணம் சொல்லுகிறது இல்லையா? ஆமா. அதுக்கு நாவுக்கரசர் என்ன சொன்னாரு, யோ நான் போறேன் போல, உனக்கு என்னையா போயா நீ சொல்ல முடியுமா? கடவுளே வர்றான், கடவுள் வந்துதான் சொன்னான். அப்புறம் தன்னுடைய மேனியை மறைத்துக் கொண்டு, திருநாவுக்கரசனே
நீ சிரமப்பட்டு இந்த மலையில நீ ஏற வேண்டாம், இதோ இருக்கிற தீர்த்தத்திலே நீ மூழ்கு, கைலாய காட்சியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னான். பாட்டு என்ன சொல்லுது? விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே. இந்த முதல் வரியா இருக்காது ஞாபகம் இருக்கா? அண்ணாலே யார் சொன்னது? கை தூக்கு, 100 மார்க். அண்ணலே நீ ஆண்டு கொண்டருடைய முதே. அற்புதமான பாட்டு இல்லையா? இவரை ஆண்டு கொண்டவ அசரீரியா சொல்றான். எவ்வளவு கரெக்டா எழுதுறாரு பாத்தீங்களா தெய்வ சேக்கிழார். அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருடைய முதே, விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே. இப்ப அசரீரியா சொல்றான், அத சொல்றாரு பாருங்க. விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொட நயந்து அருள் புரியன பணிந்தார். தேன் சொட்டு. ஆமா, அத மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்லுவார், தேன் சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவா அப்படின்னு. யார? சேக்கிழார். திரும்பி பார்க்கிறாங்களா? இதோ குன்றத்தூர்ல தான் இருக்கு ஒரு கோயில். 19 வருஷத்துக்கு முந்தைய அந்த கோயிலுக்குள்ள நடக்க முடியுமா? முடியாது. நெறிஞ்சு முள்ளு, காலெல்லாம் குத்தி எரிஞ்சிடும். நான் போனேன் அந்த ஊருக்கு குடி வந்ததுக்கு அப்புறமா. உலகம் புகழ்ந்த தெய்வ சேக்கிழார் கோயில் அது இருக்க. பூத்தலில் பூவாமை நன்று. என் கையில 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா தானே நான் திருப்பணி பண்ண முடியும். பார்த்தேன் அப்படியா? இந்த கோயில் பிரகாரம் எல்லாம் ஒழுங்கு பண்ணி ஒரு கும்பாபிஷேகம் ஏன் பண்ண முடியாது நம்மளால? பண்ணித்தான் தீருவேன் அப்படின்னு பண்ணித்தான் தீருவேன் சொல்லலாமா? நினைக்கலாமா? 2 லட்சம் ரூபாய் நான் எங்க போய் தேடுவேன்? யாரோ கொடுத்தாங்க. அதுல நிறைய கொடுத்தவர் தான் அந்த ஐயர். போன மாசம் வந்தாரே அவர். ஆமா, கும்பாபிஷேகம் பண்ணி பார்த்தேன். 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ரிப்பேர் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணேன். 2 கும்பாபிஷேகம் பண்ணி பார்த்தேன். அப்படி எனக்கு ஆவல் அடங்கல. இன்னொன்னு செய்யலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். பூத்தலில் பூவாமை நன்று, அந்த எண்ணம் எனக்கு வரலாமா இல்லையா? ஆமா, 89ல ஒண்ணு செய்யினேன், 99ல ஒண்ணு செய்யினேன், 2009 வந்துன்னா இருந்தேன்னா செய்து பார்த்துருந்தேன். ஆமா, அதே மாதிரி அந்த ஊர்ல இன்னொரு சேக்கிழார் கோயில் இருந்தது. அதுக்கு மண்டபம் கிடையாது, கோயிலுக்கு அந்தாண்ட ஒரு அர்த்த மண்டபம் கிடையாது, கர்ப்ப கிரகம் கிடையாது, ஒரு சும்மா ஒரு ரூமு, அதுல சேக்கிழார். இத பார்த்தேன். என்னடா கர்ப்ப கிரகமும் இல்லாம மண்டபமும் இல்லாம ஒரு சேக்கிழார் கோயிலா? உலகம் பூரா பெரிய புராணம் பெரிய புராணம்னு பேசி கிழிக்கிறான்களே, இந்த பேசுறவெல்லாம் இதுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு தோணலையே அப்படின்னு உள்ள வெதும்பி போச்சிருக்கு. ஒரு கர்ப்ப கிரகம் கட்டுவேன், ஒரு மண்டபம் கட்டுவேன் அப்படின்னுட்டேன். கோயில்ல உடனே எழுதி கொடுத்துட்டேன், நீங்க 1 வருஷத்துக்குள்ள செய்து கொடுக்கணும்ட்டாங்க. சரி ஆகட்டும் அப்படின்ட்டேன். ஒரு பொம்மை நாட்டிக்கிட்ட போய் கேட்டேன், அந்த மாதிரி தெய்வ சேக்கிழார் கோயில் திருப்பணி பண்ண போறோம்மா, ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னு. சரி வீட்டுக்கு வாங்க நான் தர்றேன். நாங்க சரின்ட்டு இங்க இருந்து போனேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் காசு தரேன் அப்படின்னாங்க. சரி ஒரு 1000 ரூபாய் கொடுப்பா, 1000 ரூபாய் நிச்சயம் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சொல்றாங்களேன்னு சாப்பிட்டேன். ஏன் நான் சாப்பிடலன்னா உங்க காசு இல்லைன்ட்டாங்கன்னா இல்லையா? சாப்பிட்டு முடிஞ்சது. இருங்க நான் கையில பணம் இல்லை, செக்கா தரேன், நான் செக்கா கொடுத்துட்றேன், இல்லை என் கூட வந்தீங்கன்னா செக்கை மாத்தி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. சரிண்ணா சரின்னுட்ட ஒரு செக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு பொம்மநாட்டி, ஆம்பளை துணை இல்லாதவர்கள் என்ன எழுதியிருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கணக்கு போட்டு வைங்க, நான் சொல்றேன். 21,000 ரூபாய் எழுதியிருந்தாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டு
இந்த செக்க பார்த்தேன், இந்த அம்மாவை பார்த்தேன். 21,000 நம்பர் தப்பா போட்டாங்களா? என்னம்மா 21,000? ஆமா அப்படின்ட்டாங்க. என்ன கூட அழைச்சிட்டு போய் அந்த பணத்தை வாங்கி கொடுத்து, பத்திரமா போறீங்களா இல்ல நான் கூட வரட்டுமான்னாங்க. இந்த அம்மா ஏற்பகன் முனிவர் நாயனார்ல கேட்டான் பாருங்க, என் மனைவி அழைச்சிட்டு போறியே, உனக்கு துணையா நான் வரட்டுமான்னு. எப்படி அந்த மாதிரி. இப்ப பாருங்க அந்த கோயில் எப்படி இருக்குன்னு. இப்பதான் சேக்கிழார் கோயிலா இருக்கு இல்லையா? தெய்வ சேக்கிழார் பெருமான் கோயில் இப்ப கோயில். இன்னைக்கு கூட கோயில் போனேன், சேக்கிழார் கோயில் போனேன். ஆமா, நீ தானே கட்ட சொன்ன இந்த கோயில, அப்படியா சொன்னேனே தவிர, அந்த இன்ஜினியர் இருக்காராங்க ஜெயராமன் வந்திருக்காரா? வரல, இன்னைக்கு வரல. ₹1,00,000 ஆச்சு. யாரோ கொடுத்தாங்க, அவ்வளவுதான். என் காசு கொஞ்சம் மெனக்கட்ட, அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, நம்ம நாட்டு மக்கள் தெய்வீகத்துல ஊற தயாரா இருக்காங்க. நாம கொஞ்சம் அதை கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா அவங்க ரெடி இல்லையா? ஆமா, தூண்டுகோல் இல்லாமல் தான் நம்ம கெட்டு போறோம். தூண்டுகோல் ஒழுங்கா இருந்தா நம்ம நாட்டு மக்கள் திவ்யமான மக்களே நிச்சயமா. ஆமா என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய 4 வருஷமா நீங்க இங்க வந்து கேட்கறீங்கன்னு சொன்னா தவறாம எவ்வளவோ வேலையெல்லாம் விட்டு இல்லையா? ஆமா, அப்படி. ஆக அடுத்தது அந்த வேற்றாய் 3 பதியம் இருக்கு. அப்புறம் திருவாரூருக்கு ஒரு பதியம் இருக்கு, போற்றி போற்றின்னு வரும் ஒரு பதியம். அப்புறம் திருவதிக வீரட்டானத்துக்கு போற்றி போற்றின்னு ஒரு பதியம் இருக்கு. ஆக 5 பதியம். போற்றி போற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? வணங்குகிறேன் வணங்குகிறேன்னு அது அர்த்தம் இல்லையா? ஆமா. இப்ப வேற்றாகி விண்ணாகி மாத்திரம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு, அதை சொல்லுவேன். கிடைக்காத பாடல்கள் இதெல்லாம், கிடைக்காது, முடியாது. வேற ஒருத்தன் எழுதினாலும் இருக்காது. ஏன்? அது தெய்வீக பாடல், அதனால அப்படியே இருக்கு இல்லையா? வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, நீளாமே ஆளெண்ணை கொண்டாய் போற்றி, உத்தாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆட்டாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நான் வேதமானாய் போற்றி, காத்தாகி எங்கும் கலந்தாய் போற்றி. தாளத்தை மாத்திரம் சரியா வருது பாத்தீங்களா? தாளம் மாத்திட்டான்ல, அதுக்கும் வாசிக்கிறார் இதுக்கும் வாசிக்கிறார் பாத்தீங்களா? எப்படி வேணாலும் நீ குடுறா, நான் அதை தாங்குவேன்னு சொல்லுது அந்த பாட்டு. ஆமா, காத்தாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இந்த பாடி டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிரிங் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை அப்படி வச்சு அப்படி எடுத்தோம்னா நல்ல பலசாலியா இருக்கிறவன் தான் அப்படி இழுக்க முடியும். நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு மேல இழுக்க முடியாது. ஆமா இல்லையா? அந்த மாதிரி நாம எந்த இசையை கொடுத்தாலும் இந்த தேவாரம் வாங்க தயாரா இருக்கு, வாங்கிக்குது. எப்படி பாடி பார்த்தாலும் அது சரியாவே வருது. ஆமா, கடவுளே கடவுள், அப்படி ஒரு சக்தி அதுல இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். என்னடா தேவாரத்தை பத்தியே ரொம்ப மிகுதியாவே சொல்லிட்டு போறானே நீங்க நினைக்காதீங்க. தேவாரம் எனக்கு மாத்திரம் சொல்லல, உங்க சொத்தும் அதுதானே இல்லையா? நான் பாடத்துக்காக வந்துட்டேன். இப்ப உங்களை ஏற்றி விட்டாலும் நீங்களும் அப்படித்தான் சொல்ல முடியும். ஆமா, இதை விட்டா வேற கதி கிடையாது நமக்கு என்பது. அடுத்தபடி கேத்திர கோவை திருத்தாண்டகம்னு ஒண்ணு பாடுறாரு. எல்லா கேத்திரத்தையும் சொல்றார். அதுல தில்லை சிற்றம்பலமும் எடுத்த உடனே தில்லையத்தான் சொல்றாரு. ஏன்? சைவனுக்கு கோயில் சிதம்பரம் தான். தேவார புத்தகத்தில் பாத்தீங்கன்னா சிதம்பரம்னு இருக்காது, தில்லைன்னு இருக்காது. தேவாரத்தில் எங்கேயாவது சிதம்பரம்னு ஒரு இடத்துல கூட வரல. எல்கே வந்துதா? கிடையாது, வராது. ஆமா, தில்லை என்று வரும் இல்லையா? ஆமா.
ஏன் தில்லை என்றுதான் அதுக்கு பெயர். சிதம்பரம் என்பது மந்திரத்தினுடைய பெயர். ஆமா, அந்த மந்திரத்தினுடைய வலிமை இந்த ஊருடைய பேரனுடைய பெயரை முழுங்கி விட்டது. ஆமா ஆமா, எடுத்தவன்னு அதான் சொல்றது. வைணவனுக்கு கோயில் எது? திருப்பதி அல்ல, அரங்கநாதன். ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்துல ஒரு யானை பாகன் இருக்கான். இருக்கான்னு நான் சொல்லக்கூடாது, அவரை இருக்கார். சிவபூஜை பண்றவர் அந்த யானைக்காரர். நெத்தி நிறைய விபூதி, ஒரு திராட்சம் உடம்பு பூரா. என்ன சொல்லுவார் தெரியுமா? எங்க ரங்கநாதனை போல அதிர்ஷ்டம் உள்ள சாமி எதுவும் கிடையாதுமா. ஆமா, அப்படி அந்த சாமி கிட்ட சிவபூஜை பண்றவர் இருந்தாலும் ரங்கநாதன்ட்ட அவ்வளவு ஈடுபாடு அவருக்கு. நான் போனேன்னா அவர்கிட்ட தான் தங்குவேன். என்ன கண்டா போறோம், தெய்வமே வந்தது மாதிரி. ஆமா, அவர் சிவபூசையில என்னுடைய வாத்தியார் படமும் என் படமும் வச்சிருக்க. அந்த அளவுக்கு தேவாரத்தில் அவருக்கு எண்ணம். இங்க இவர் என்ன பண்றாரு? இந்த கஷேத்திர கோவில் திருத்தாண்டகத்துல தில்லை சிற்றம்பலமும் எடுத்தவன்னு அதைத்தான் சொல்றாரு. ஆமா, செம்பொன்பள்ளி, செங்கூர், கொல்லி, குளிர் அரைப்பள்ளி, கோவல் வீரட்டம், கோகரணம், கோடிகாவும், முல்லைப்புறவம், முருகன் பூண்டி, முளையூர், பழையாறை, சத்திமுற்றம், கல்லில் திகழ்ச்சி காலத்தையும் கைலாயன அதனையே காணலாமே. இந்த ஊர்ல எல்லாம் நீ இப்ப கம்பிட்டினாக்கா அங்க இருக்கிறவன் யாரு? கைலாயநாதன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். நான் இந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணனா இருக்கு, தேவாரம் பூரா ரெக்கார்ட்ல இன்னைக்கு இருக்கு. நீங்க வாங்கி கேட்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இல்லையா? ஆமா, தேவாரம் பூரா இருக்கு, திருவாசகம் பூரா இருக்கு, திருவிசைப்பா பூரா கூட இருக்கு. அதுக்கு அந்த கடவுள் என்ன பாட சொல்லல, நேர்த்திட்ட இல்லையா? ஏகப்பட்ட பணம் ஆகிறது, எவ்வளவு லட்சக்கணக்கில் போட்டு எடுக்கிறான் இல்லையா? ஆமா, இப்பதான் சிவகாசியில ஒருத்தர் பதம் பிரிச்சு புத்தகம் போட்டிருக்காரு, கிடைக்குது. திருஞான சம்பந்த தேவாரம் பூரா பதம் பிரிச்சு போட்டிருக்காரு. சேக்கிடார் வரிசைப்படியே போட்டிருக்காரு, திருநாவுக்கரசுக்கும் போட்டிருக்காரு, சுந்தரரும் போட்டிருக்காரு. இப்ப மாணிக்கவாசர் போட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி ஒரு புண்ணியத்தை சென்றாரு ஒரு டாக்டர் சிவகாசியில. ஆமா, நான் வேணா அட்ரஸ் தர சொல்றேன், வர வச்சு படிச்சு பாருங்க. ஆமா, இப்படி இத நான் பதம் பிரிச்சு எழுதிக்கிட்டே இருந்தேன். எழுதிக்கிட்டே இருக்கும்போது என்னடா இந்த ஊரெல்லாம் கைலாயநாதனையே காணலாமேன்னு இருக்கு, நம்ம குன்றத்தூர்ல இருக்கிறோமே, இந்த குன்றத்தூரை பத்தி இதுல வரலையே, இப்ப நம்ம ஊர்ல கைலாயநாதன் இல்லையோ அப்படின்னு நினைச்சேன். நினைக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே, இல்லையா? இதற்கு விடை கடைசி பாட்டில் எழுதி வைக்கிறார் நாவுக்கரசர். டேய் சாமிநாதா, போடா பைத்தியக்காரா, உன்னை போல எத்தனையோ பேர் நினைச்சாண்டா, விடை ஏதோ எழுதி வச்சிருக்கேன் பார் அப்படின்னு. எத்தானத்தும் கைலாயநாதனையே காணலாமே அப்படின்னு எழுதிவிட்டார் ஒரு வரி. என்ன பொருள்? எந்த கோயில் நீ கைலாயநாதனையே காணலாம்டா அப்படின்னு எழுதி. எப்படி தீர்ப்பு கிடைக்குது பாத்தீங்களா? ஆமா, அப்படி அழகா எழுதி வச்சிருக்கிறார் நாவுக்கரசர் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தபடி அடைவு திருத்தாண்டகம் அப்படின்னு ஒன்று பாடுறது. நான் இந்த மாசத்தோட இந்த திருத்தாண்டக பகுதியை முடிச்சுக்கலாம்னு பார்த்தேன். நமக்கு என்ன அவசரம்? நாம் இருக்கிறோம், நேரம் இருக்கு, புண்ணியவான் கொடுத்திருக்கிறான் இந்த இடத்தை. சாமிநாதன் எத்தனை நாளைக்கு வேணான்னு சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல முடியுமா? ஆமா, பெரிய மனது. ஆமா, அந்த அடைவு திருத்தாண்டகத்துல ஒரு பாட்டு அட்ட வீரட்டம்னு இருக்கும். 8 போக்கிரி பெயர்களை அடக்கினான் சிவன், அதான் அட்ட வீரட்டம். அது திருக்கடவூர், கண்டியூர், திருவதிகை, வழுவூர், திருப்பரியலூர், கோவல் வீரட்டம், குறுக்கை வீரட்டம், கோத்திட்டைக்குடி வீரட்டம்,
இந்த 8 வீரட்டத்தையும் நினைச்சு நீ கும்பிட்டீன்னா யமன் தூதர் உங்ககிட்ட வரமாட்டான் அப்படின்னு எழுதுறார் இல்லையா? 8 வீரட்டத்தையும் நினைச்சு ஒரு கும்பிடு போடுறது நமக்கு பெருசா போக வேண்டாமே இல்லையா? என்ன அழகா சொல்றாரு பாருங்க. காவிரியும் கரை கண்டி வீரட்டானம் காமரசீர் அதிகை மேவிய வீரட்டானம் வழுவை வீரட்டம் வியல் பரியல் வீரட்டம் விடையூர் திக்கீடமாம் கோவல் நகர் வீரட்டம் குறுக்கை வீரட்டம் கொச்சிட்டை குடி வீரட்டானம் இவை கூறி நாவில் நவிந்து உரைப்பார்க்கு நணுகச் சென்றால் நமன் தமரும் சிவன் தமர் என்று அகல்வர் நன்கே. இந்த வீரட்டானத்தை நினைத்து கும்பிட்டு போட்டுறான். யமன் தூதர் வந்தான்னா ஐயோ அவன் வீரட்டருக்கு கும்பிடுறவன்டா அவன் 8 ஓடி போயிடுவானா. எப்படி எழுதுறாரு பாத்தீங்களா? ஆமா. என்பதோட நான் ஒரு சிறிய விண்ணப்பம் உங்களுக்கு சொல்றேன், தவறா எண்ணி விடாதீங்க. இப்ப தேவாரத்தை பத்தி இப்படி சொல்லிட்டே வந்தனா, பன்னீர் திருமுறையை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 300 ரெக்கார்ட் பாடி வச்சிருக்கேன், கிடைக்குது. அப்புறம் ஒரு எண்ணம், சரி இருக்கட்டும் கொஞ்சம் திருப்புகழ் பாடி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 15 திருப்புகழ் பாடினேன், 15 கேசட் பாடினேன், ஒரு 10 வெளியே விட்டாங்க, உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இப்ப திருப்புகழ 15ஓட நிறுத்திக்கிட்டு இப்ப அருட்பா பாடலாம்னு போனேன். அதுலதான் 2-3 உங்களுக்கு நான் பாடி காட்டினேன் இல்லையா? ஆமா. இப்ப அருட்பா தான் பாடிட்டு இருக்கிறேன். நீங்க நினைக்கலாம் அருட்பா பத்தி சில பேர் தப்பான கருத்துக்கள்லாம் வெளியிடுறாங்க, அது தேவையில்லை. ஆமா, நால்வரை நினைத்து அவர் உருகிறார். ஆமா, வாங்கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊங்கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இணைப்பதுவே. வாட்டவிழா மாணிக்க வாசக நின் வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறும் எண்ணில் நான் அடைதல் வியப்பன்றே அப்படின்னு எழுதி வைக்கிறார். இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சது 2 தான் இல்லையா? ஆமா, திருஞான சம்பந்தர் தான் அவர் குருவாக கொள்றார் அவர் இல்லையா? ஆமா, அழகா திருஞான சம்பந்தரை பத்தி எழுதி வச்சிருக்கிறார். சந்தர்ப்பம் வரும்போது சொல்லும். இப்படி இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 6 பண்ணிவிட்டேன், 6 ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன், கனவுல நல்ல மருந்து நல்ல மருந்து அப்படின்னு யாரோ சொல்றாங்க. ஏ வாய் நல்ல மருந்து நல்ல மருந்து அப்படின்னு சொல்லுது. எனக்கு என்னன்னு புரியல. விழிச்சுக்கிட்டு பார்த்தேன். ஓ, வள்ளற் பெருமான் பாட்டுல நல்ல மருந்துன்னு ஒரு பாட்டு, ஒரு பதியம். இத பாட சொல்றாங்களா யாரோ அப்படின்னு ஒரு நினைப்பு வந்து, நான் வேற ஒரு பாட்டு பாடுறதுக்கு எல்லாம் எழுதி மெட்டுக்கிட்டெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஓஹோ, யாரோ சொல்றாங்க, கடவுள் தான் சொல்றானோ இல்ல ராமலிங்கரே வந்து சொல்றாரோ, கடவுளுக்கு தான் தெரியும். சரி, புஸ்தகத்தை எடுத்து அந்த நல்ல மருந்து பாட்ட வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற சிவனுக்கு வைத்தியநாதன் பேர் இல்லையா? ஆமா, அத மருந்துன்னு சொல்ற இல்லையா? ஆமா, அழகா கிட்டத்தட்ட இருபத்தொன்பது பாட்டு. சரி, இதை பாடிப்படுறது அப்படின்னு முடிவு பண்ணி மெட்டுக்கிட்ட எல்லாம் தயார் பண்ணிவிட்டேன். அப்புறம் பாலுங்கிற பையன் ஒருத்தன், அவன் தான் எனக்கு இது கூட இருந்து இதெல்லாம் செய்யறான். இங்க வந்திருக்கான், வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்ல ஈடுபாடு இல்லையா? ஆமா, அவன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குடா, என்ன இதை அவன்கிட்ட கொடுத்தேன், இதை பார்த்துட்டு நல்லாவே இருக்குங்களே, இதை பண்ணிடலாமே அப்படின்னுட்டான். இப்ப அந்த 2 ஒரு பாட்டு மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அவர் உருகிறாரு இல்லையா? ஆமா, அந்த உருக்கம் தான் நமக்கு தேவை. ரெக்கார்ட் பண்ணல, 29ஆம் வயது தான் நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். முதல்ல உங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணிவிடுறேன்.
நல்ல மருந்தையும் மருந்து நல்ல மருந்தையும் மருந்து சூகம் நல்கும் வைத்திய நாத மருந்து நல்ல மருந்தையும் மருந்து சூகம் நல்கும் வைத்திய நாத மருந்து நல்ல மருந்து இம்மருந்து சூகம் நல்கும் வைத்திய நாத மருந்து நல்ல மருந்து இம்மருந்து சூகம் நல்கும் வைத்திய நாத மருந்து வைத்திய நாத மருந்து வைத்திய நாத மருந்து வைத்திய நாத மருந்து அருள் வடிவான மருந்து நம்முள் அற்புதமாக அமர்ந்த மருந்து இருளற ஓங்கும் மருந்து அன்பர்க்கு இன்புருவாக இருந்த மருந்து சஞ்சலம் தீர்க்கும் மருந்து எங்கும் தானே தானாகி தழைக்கும் மருந்து அஞ்சல் என்று ஆளும் மருந்து சச்சிதானந்தமாக அமர்ந்த மருந்து வித்தகமான மருந்து சதுர்வேத முடிவில் விளங்கும் மருந்து தத்துவாதீத மருந்து என்னை தானாக்கிக் கொண்ட தயாள மருந்து பிறப்பை ஒழிக்கும் மருந்து யாருக்கும் பேசப்படாத பெரிய மருந்து இறப்பை தவிர்க்கும் மருந்து என்னுள் என்றும் மதுரித்து இனிக்கும் மருந்து நானது ஆகும் மருந்து பரஞான வெளியில் நடிக்கும் மருந்து மோன வடிவாம் மருந்து ஜீவன் முத்தர் உள்ளத்தே முடிக்கும் மருந்து அந்த ஈற்றடியில மருந்து மருந்து மருந்துன்னு வருது பார்த்தீங்களா கடவுளே கடவுள் புத்தமது ஆகும் மருந்து பார்த்த போதே பிணிகளை போக்கும் மருந்து பக்தர் அருந்தும் மருந்து அனுபானமும் தானாம் பரம மருந்து மாலையன் தேடும் மருந்து முன்னம் மார்க்கண்டரை காக்க வந்த மருந்து காலனை சாய்த்த மருந்து தேவர் காணும் கனவிலும் காணா மருந்து தற்பரயோக மருந்து உபசாந்தர் உள்ளத்திடை சார்ந்த மருந்து சிற்பரயோக மருந்து உயர் தேவரெல்லாம் தொடும் தெய்வ மருந்து நல்ல மருந்து மருந்து சூகம் நல்கும் வைத்திய நாத மருந்து நல்ல மருந்து மருந்து சூகம் நல்கும் வைத்திய நாத மருந்து வைத்திய நாத மருந்து வைத்திய நாத மருந்து எட்டு பாட்டு தான் இப்ப பாடியிருக்கேன். 29 பாட்டு இருக்கு. இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிடலாம், கேட்கறதுக்கு நன்றாக இருக்கும். ஆமா, ஒரு ரெக்கார்ட் பாடுறதுன்னா 4 மணி நேரம் ஆகும். பாடிவிட்டு போய் வயத்துல விளக்கெண்ணையை தடவிட்டு படுத்துடும். ஏன்னா அந்த கிளீனா அந்த சாரீரத்தை ஒழுங்கா கொடுக்க வேண்டியிருக்கு, ஒழுங்கா சொல்லு வர வேண்டியிருக்கு இல்லையா? ஆமா. இதெல்லாம் யாருக்காக? எனக்கா இல்ல ராமலிங்க சாமிக்கா? உங்களுக்கு தான். நீங்க எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக தான். ஆமா, பக்தர்கள் கேட்கறதுக்குன்னே நான் இதை முடிவு பண்ணிவிட்டேன், செய்து வச்சு விடுவோம். துபாயில இருக்கிறவன் தேவாரம் கேட்கிறான் ஐயா, துபாயில. ஆமா, அதத்தான் வடலூர்ல இருக்காரு பாருங்க, அவர் பேர் என்ன? ஊரநடிகள். தேவாரம் கோயிலோட இருந்தது, நீங்க வீடெல்லாம் கேட்க பண்ணது தருமபுரம் சாமிநாதன். எவ்வளவு உணர்ச்சியா இது பண்ற பார்த்தீங்களா?
போய் பார்த்துட்டு வந்தேன் அவரை, வடலூருக்கு போய். நீ செய்தது மாதிரி யார் யார் செய்வா, அருட்பாவுக்கு வந்திருக்கியா, ரொம்ப சந்தோஷம், செய் அப்படின்ட்டு 2 ஆன வரைக்கும் 2 ரெக்கார்டை கொண்டு கொடுத்த அவர்கிட்ட. ரொம்ப சந்தோஷப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிக்கிட்டாரு என்கிட்ட. ஆமா, மனசு இல்லாம உன்னை அனுப்பி வைக்கிறேன், போயிட்டு வா இல்லையா. ஆமா, அருட்பாவுக்குன்னே தன்னுடைய உயிரை தாங்கி இருக்கார். தன்னுடைய பர்சனல் சொத்தை 2.5 லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்சு அதுல இருந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு. ஆமா, நல்ல அபூர்வமான பதிப்பு. ஒரே ஒரு பாட்டு, ஒரே 4 பகுதியாக பிரிச்சு நான் பாட போனேன். ஒரு பகுதி பாடியிருக்கேன், நான் ஒரே ஒரு பகுதி பாடி நிறுத்தி விடுவேன். இப்படித்தான் இருப்பேன். நல்ல மருந்து இம்மருந்து சுகம் நல்கும் பகிர்த்தியநாத மருந்து. நல்ல மருந்து இம்மருந்து சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து. வைத்தியநாத மருந்து அம்பலத்தாடும் மருந்து. பரமானந்த வெள்ளத்து அடுக்கும் மருந்து. எவ்வளமாகும் மருந்து. வேலூர் என்னும் தலத்தில் இருக்கும் மருந்து. அந்த ஊருக்கு வேலூர்னு பேர், புள்ளிருக்கு வேலூர்னு பேர். அது சொல்றார் சாமி. சேதப்படாத மருந்து உண்டால் தேன் போல் இனிக்கும் செவிட்டா மருந்து. வேதப்படாத மருந்து மலை பெண்ணிடம் கொண்ட பெரிய மருந்து. ஆக்கும் அரிதாம் மருந்து. ஆதியனாதியும் ஆன மருந்து. சேர்க்கும் புனித மருந்து. தன்னை தேடுவோர் தங்களை நாடும் மருந்து. புண்ணியர்க்கு ஆன மருந்து. பரிபூரணமாக பொருந்தும் மருந்து. எண்ணிய இன்ப மருந்து. எமது எண்ணமெல்லாம் முடித்திட்ட மருந்து. பால் வண்ணமாகும் மருந்து. அதில் பச்சை நிறமும் படர்ந்த மருந்து. நூல் வண்ணமாடும் மருந்து. உள்ளே நோக்குகின்றோர்களை நோக்கும் மருந்து. நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து. வைத்திய நாத மருந்து. வைத்தியநாத மருந்து. வைத்தியநாத மருந்து. மருந்து மருந்து. திருவண்ணாமலையிலிருந்து ஒருத்தன் என்ன பார்க்க வந்தான். அவன் யாரையோ கேட்டிருக்கான். இந்த ரெக்கார்டெல்லாம் கேட்டுவிட்டு, ஏன் இந்த தர்மபுர சாமிநாதன் பாடி இருக்கிறாரு தேவாரம் தான், அவர் எங்கே இருக்கிறாருன்னு யாரையோ கேட்டிருக்கான். அவர் குண்டத்தூர்லன்னு ஒரு ஊர்ல இருக்காரு. அவரை போய் பார்க்க முடியுமா அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். ஐயோ, ஒரு சாமியார் மாதிரி தெருவில் போய்கிட்டே இருப்பாரு, ஒரு துண்டை கட்டிக்கிட்டு. நீ போயா அப்படின்னு சொல்ல. ஒரு நாள் கதவை பெல் அடிச்சது. கதவை திறந்தேன். நான் பெரும்பகுதி இந்த துண்டு தான் கட்டிட்டு இருப்பேன். வேட்டி கட்டுறதுங்கிறது ரொம்ப குறைச்சல். எங்கேயாவது வெளியில வந்தாதான் கட்டுவேனே தவிர வீட்டுல இருந்தா இந்த துண்டு தான். ஆமா, ஏகவஸ்திரத்தோட இருந்துருவேன். அப்ப பூசை பண்ண போனேன். நல்ல பட்ட பட்டையா குறைச்சு போட்டுக்கிட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு பெல் அடிச்சது. கதவை திறந்தேன். கதவை திறந்த உடனே ஒரு ஆள் நின்னான். நின்றவன் அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறான். ஏப்பா, என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கிறான். அவன் பதிலே சொல்லல, பேசாம என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிறான். சரி, அவன் உணர்ச்சி வசப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிட்டேன். வந்தான். உட்கார்ந்தான். அவனால பேசவே முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு பேசினான். ஒரு பாட்டு 2 பாட்டு தெரிஞ்சாலே உலகத்தை வித்துறான்கள். எத்தனையோ ரெக்கார்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவார திருவாசகம்னா என்னன்னே தெரியாது.
1 வாங்கினேன், 2 வாங்கினேன், 3 வாங்கினேன், 4 வாங்கினேன், ஊடு பூரா அடுக்கி வச்சிருக்கேன். உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டேன். அவர் சாமியார் மாதிரி தெருவில் போயிட்டே இருப்பாரு. இப்போ சொன்னா ஒருத்தன், அவர் சொன்னதுல தப்பு இல்லை, சாமியாராவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில ஊருக்கு போறதுக்கு மாத்திரம் பணத்தை வச்சு விட்டு பாக்கி எல்லாம் என்கிட்ட இருந்த ரெக்கார்டு, அப்பெல்லாம் ரெக்கார்டு வாங்கி வச்சு விற்பேன். இப்ப விக்கிறது இல்லை, அது பெரிய தொந்தரவா இருக்குன்னு விட்டுட்டேன். அப்ப கடைசியா அவன் சொன்னா, சுவாமி நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க பெரியவங்க, என்னுடைய சிறிய விண்ணப்பம், உங்களால முடிஞ்ச வரையிலையும் பாடி வைங்க, அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டு போற சொத்து அப்படின்னு. நான் அவன், அப்பா உனக்கு என்னப்பா வேலைன்னு, எம்இஎஸ்ல எனக்கு வேலை, நான் லைன்மேன் அவன் அப்படின்னா. செய்தப்பா செய்துக்கிட்டு தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு. செய்துக்கிட்டு தான் இருக்கீங்க, நான் சொல்ல வேண்டியது சொன்னேன் அப்படின்னு. எவ்வளவு தூரம் அவன் கவர் பண்ணியிருக்கான் பாத்தீங்களா இல்லையா? ஆமா. அந்த மாதிரி நான் பாட்டு பாடும்போது இது மக்கள்கிட்ட போய் சேருமா, மெட்டு ஒழுங்கா அமைச்சிருக்கிறோமா, சொல்ல ஒழுங்கா சொல்லிவிட்டோமா. ரெக்கார்டு முடிஞ்சு வந்த உடனே அந்த பாலுவை கேட்பேன், ஏப்பா சொல்லலாம் நல்லா வருதாப்பா, புரியுதா, நான் சொல்றது புரியுதா அப்படின்னு. தெளிவா புரியுது சாமி அப்படின்னு அந்த பையன். வயசுல சின்னவனை தவிர நல்ல அனுபவம் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்காகத்தான் இதெல்லாம் செய்துகிட்டு இருக்கேன். ஆமா, எவ்வளவு நாளைக்கு முடியுதோ அவ்வளவு நாளைக்கு செய்து விட்டு என் கடமையை முடிச்சுக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் இல்லையா? ஆமா. அப்படி இந்த பாட்டு எப்படி அதுல தெய்வீகம் வருது பார்த்தீங்களா? நல்ல மருந்து, சுகம் நல்கும் வைத்தியநாத மருந்து இல்லையா? தேவாரம் மாதிரியே அதுவும் இனிக்குது. நீங்க என் மேல தப்பு கொள்ளாதீங்க இல்லையா? தமிழ் பாட்டு 4 வழி வந்தவர் என்பது மாத்திரம் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், போருமானது என்று சொல்லி, திருத்தாண்டகத்தில் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை சொல்லி முடிச்சு விட்டு அப்புறமா சுந்தரர் தேவாரம் வரலாற்று முறையில் சொல்லலாம் என்று நான் எண்ணி இருக்கிறேன். சொல்லிவிடுவேன், ஆண்டவன் துணை இருக்கும் என்று சொல்லி நான் ஒரே ஒரு திருத்தாண்டகம் சொன்னா நேரம் சரியா போயிடும் நினைக்கிறேன். அடுத்தது பல வகை திருத்தாண்டகம்னு ஒண்ணு எழுதி வைக்கிறது. அதுல என்ன சொல்றாரு, நீ சிவன் பேரை கூட சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம்னு சொல்லல, திருப்புந்துருத்தி என்று சொல்லிவிடு போர். நெய்த்தானம் பாடல் பெற்ற சேத்தம் இது. ஊர் பேரை சொல்லிவிடு போறோம் அப்படின்னு. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறோம்ல, திருப்பதி, பழனி, மதுரை, காசி அப்படின்னு பேர் வைக்கிறோம் இல்லையா? அந்த கருத்து தான். ஐயாரே ஐயாரே என்று சொல்லிவிடு, பழனம் என்று சொல்லிவிடு, சோற்றுத்துறை என்று சொல்லிவிடு அப்படிங்கிறாரு. கடைசியில ஒரு பாட்டு சொல்றார் அவர். என்ன கருத்து பாருங்க. தந்தை யார்? உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? உங்க அம்மா சொன்னா இவதான் அப்பான்னு. ஆமா, அப்பா அவளுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியுமா? ஆமா. இந்த பிள்ளை பிறந்தது இவனுக்காக வேற, தப்பா சொல்ல நீங்க எண்ணி விடாதீங்க. யாருக்கு பிறந்தாலும் அவளுக்கு தானே தெரியும் இல்லையா? ஆமா. தந்தை யார், தாய் யார், உடன் பிறந்தார், தாரம் ஆர், புத்திரர் ஆர், தாம் ஆரே. நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? சரி, இதெல்லாம் வந்தது எப்படின்னு உனக்கு தெரியுமா? வந்தவாறு எங்கனே, போமாறு ஏதோ. இது எப்படி போகும்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? தெரியாத போத இந்த பையன் ஊற விற்கிறான், தெரிஞ்சது சொன்னா இந்த உலகத்தையே வித்து விடுவான் இல்லையா? ஆமா. வந்தவாறு எங்கனே, போமாறு ஏதோ, மாயமாம், இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம். ஆமா, விட்டுட்டு ஓடிப்போன்னு சொல்லல, அந்த மகிழ்ச்சியிலேயே திளைச்சி போய் வீணா வண்டு மாதிரி விழுந்து சாகாத. வச்சுக்கோ, கொண்டாட்டியோட இரு, பிள்ளையோட இரு, வீட்டுல இரு, பேரன்பேத்தியோட இரு, சம்பாரிச்சுக்கோ, நல்லா சாப்பிட்டுக்கோ, அதே சதம்னு இருந்துடாத.
அதே சதம்னு இருக்காதுன்னு தான் பட்டினத்தார் பாட்டு உள்ள ஊரும் சதம் அல்ல உற்றார் சதம் அல்லன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பட்டினத்தார் பாட்டுல ஒண்ணு இருக்கு அப்படி. ஆமா, இதெல்லாம் தேவாரத்தினுடைய கருத்துக்கள் தான். சிந்தையீர் உமக்கொன்று சொல்ல கேள்மின், ஏ அறிவுடையவனே நான் சொல்றத கேள் அப்படிங்கிறார். திருத்தாண்டகத்தில் வர்ற பகுதியைத்தான் சொல்றேன். சிந்தையீர் உமக்கொன்று சொல்ல கேள்மின், திகழ்மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி எந்தையார் திருநாமம் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இருவிசும்பில் இருக்கலாமே. மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்குமடா உனக்கு, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிவிடு, அது போரும் அப்படிங்கிறது. எவ்வளவு பெரிய கருத்து பார்த்தீங்களா? சொல்ல முடியுமா? சொன்னா கேட்பானா? எவனோ ஒருத்தன் கேட்பான், எழுதி வச்சுட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். 7வது நூற்றாண்டு இல்லையா? அவர் போய்விட்டார். அவர் கருத்து இருக்கிறது. அதத்தான் குமரகுருபதி அடிகளார் சொன்னாரு, பிரமன் படைத்த உடம்பு அழிந்து போகும். கவிவாணர் இருக்கானே, அவன் அமைக்கிறான் பாருங்க பாடல் அப்படின்னு ஒரு உடம்பு, இது அழியாத உடம்பு அப்படின்னு எழுதி வைக்கிறார் இல்லையா? ஆமா, நாவுக்கரசர் போயிட்டாரு, அவர் பாட்டு இருக்கு, இன்னைக்கு அது நமக்கு உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு திவ்யமான பாடல்களை நாம பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த புண்ணியத்தை நீங்கள் அனுபவித்து விடுங்கள். அதற்கு எனக்கு இடம் கொடுத்தவன் இந்த புண்ணியவன் யார்? அண்ணாமலை செட்டியார் பரம்பரை இல்லையா? ஆமா, எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டார் பாத்தீங்களா? அண்ணாமலை செட்டியார் இதை கட்ட நினைத்தார், நடக்கல, எல்லாத்தையும் செய்து விட்டார். பின்னால வந்த முத்தையா செட்டியார் எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஆமா, நான் பாடுறேன்னு சொன்னா எதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இன்னொரு அரை மணி நேரம் கூட பாடு அப்படிம்பாரு. யாரு கிட்ட நெருங்கி பேச முடியும்? அவர்கிட்ட யாரும் கிட்டவே நெருங்க முடியாது. ஆமா, திரும்பி பார்த்தாருன்னா எல்லாரும் எட்ட ஓடி போயிடுவோம். அப்புறம் பின்னால நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னோன்னா சரி அப்ப முடிச்சுக்க சொல்லவன அப்படின்னு. ஆமா, அவர் இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டார். அவர் ஒரு புத்தகத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கார், வச்சிருக்கேன். இவருடைய திருவடியை நான் கும்பிடுகிறேன் அப்படின்னு முத்தியா செட்டியார் எழுதியிருக்கார். என்னிட்ட இருக்கு, வச்சிருக்கேன். அப்படி இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டது ராத்திரி 12 மணிக்கு சைதாப்பேட்டையில பாடிவிட்டு காரணீஸ்வரர் கோயில்ல படுத்திருந்தேன். விடிய காலம் எந்திரிச்சு நேர அரண்மனைக்கு போனேன். ஒருத்தரும் கிடையாது. பக்கத்துல ஒரு 4 ஆட்சி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதான் சந்தர்ப்பம்னு நேர தலைமாட்டில் நின்றுட்டு சிவபுராணம் பூரா சொன்னேன். சுத்தி வந்து விழுந்து கும்பிட்டு விட்டு நான் பாட்டுக்கு எழுந்திரிச்சு வந்துட்டேன். அந்த புண்ணியவான் தான் கட்டினா இத இல்லையா? ஆமா, அதோடு இல்லாம 4 வருஷமா நமக்கு கொடுத்துக்க. யார் செய்வா? இவ்வளவு நிசப்தமா கோயில்ல கேட்க முடியுமா? நடக்காது. நான் கோயில் கோயிலா பாடினவன், தெரு தெருவா பாடினவன். இங்க எவ்வளவு அமைதி பார்த்தீங்களா? வாழ்க அந்த பரம்பரை என்று சொல்லிவிட்டு நமச்சிவாய மந்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம